வேதா நம்பருக்கு அனுப்புவேன். ஆடியோ ரிசீவ் ஆன உடனே எங்க காதலை பத்தி நாகராஜ் அவர் வாயாலேயே பேசினத வேதா கேப்பா. வேதா மனசுல சந்தேகம் வரும். அது போதும், 2 பேருமே ஆட்டோமேட்டிக்கா பிரிவாங்க. ஐயோ, இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்ன அவன் தனியா போனை பார்த்து சிரிச்சுனுக்குறான்? I love you. ஐயோ ஐயோ, கருப்பு மைக்கேல் ஜாக்சன் சொல்லிட்டாலே. அடுத்த சீடியல்ல ஆடி ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணிடுறேன். Thank you so sweet of you. Wow, what a girl. மாப்ள, நீயா? ஒரு மனுஷன் வந்து நின்னுகிறேன், அது கூட கண்ணுக்கு தெரியாம என்னடா பண்ணுகிற? சரி, என்ன நீ போனை கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்து சிரிச்சுன்னே இருக்கிற? ஏய், தப்பாத்துக்காத, நீ சிரிக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்குதுடா. அதுவா மாப்ள, அது மஞ்சு கூட ரொமான்ஸா பேசிட்டு இருக்கேன். ஏண்டா, நீயும் வேதாஜி மட்டும்தான் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? எங்களுக்கெல்லாம் வராதா? இல்ல நாங்க தான் பண்ண மாட்டோமா? இந்த பார், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா நான் லவ் மோட்ல சேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். காக்காக்கு ரெக்க முழுத்து எடுத்து அது பறந்து படுத்து 2 வயர்ல கருகு போற பாரு. ஏ கருப்பாளுக்கு, ஒரு காலத்துல நாகராஜையும் கூட பேசுன்னு என் பின்னாடியே சுத்தின்னு இருப்பேன். இப்ப நானா வந்து உன்னோட பேசுறல, அதான் கலாயிரடா, நீ என்ன கலாயிர? ஓ சாரி, ஒன் ஸ்மால் சாரி, பிக் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஐ எம் வெரி சாரி. என்ன கால கொடுமடா இது. கண்ட காட்டு இருமனா என்ன கலாயுது. என் புத்தி ஜோட்டால அடிக்கணும். ஒழுங்க நான் வீட்டுல வேதாச்சி கூட இருந்திருப்பேன். உன்னை பார்க்க வந்தல, என்ன சொல்லணும்டா? யூ கேரி ஆன். பை. யாரா இவன்? புது நம்பரா இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல. என்ன? ஹாய் கைஸ், லேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ, டோன்ட் மிஸ் இட். மாப்பிள, டே மாப்பிள நாகராஜா, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிட்டு போய் அங்க நிக்கிற? ஏதோ சொன்ன, அதுக்காக அங்க போய் நிக்கிறதா? டே மாப்பிள, இங்க நான் சொல்றத கேளுடா. வாட்ஸ்அப் குரூப்ல எவனோ ஒருத்தன் இம்பார்ட்டன்ட் வீடியோ டோன்ட் மிஸ் இட்னு அனுப்பியிருக்கான் மாப்பிள. மாப்பிள, அட்ட படமே சும்மா அட்டகாசமா இருக்கு மாப்பிள. டேய் வாடா, 2 பேரும் சேர்ந்து பாப்போம். அந்த மாதிரி கலீஜ் வீடியோலாம் நான் பார்க்க மாட்டேன். ஏய், நான் என்னதுக்கு வந்திருக்கேன் அதை கேள்ற நீ ஃபர்ஸ்ட். பப்பரிங் மாப்பிள, பப்பரிங். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன இந்த நாராதனை. மாப்பிள இங்க பாரு, பப்பரிங் ஆயிட்டு முடிய போகுது. அட பாரு மாப்பிள. மாப்பிள, ஐயோ மாப்பிள. டேய் என்னடா ஹேங் ஆயிருச்சு? மாப்பிள என்ன மாப்பிள, போன் இப்படி ஆயிடுச்சு? போச்சா? அதான்டா கடவுள் இருக்கிறா. என்ன மதியமா போனியா பார்த்தல, அதான் தொங்கிச்சு. டேய் இங்க பாரா, சாபம் விடுற நேரமாடா இது. டேய் இந்த வசனம் எல்லாம் நல்லா தாண்டா பேசுற. இங்க பாரு, என் போனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருடா. ஏன்னா புலம்புற? பேட்டரி போயிடும். என்னது பேட்டரி லோவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தம்பி. இங்க பாரு, ஃபுல் சார்ஜ் போட்டு நைட்டு பூரா நான் இந்த மெசேஜை பார்க்கும்போது கூட முக்காவாசி பேட்டரி இருந்துச்சு மாப்ள. ஏதோ ஆயிடுச்சு மாப்ள. ஐயோ முக்கியமான விஷயம் ஆஃப் ஆயிடுச்சு. ஐ திங்க் பண்றேன்.
யோசிக்கிறியா? டேய் இங்க பாருடா, நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ என்னை பழி வாங்குற மாதிரியே இருக்கு மாப்ள. மாப்ள என் அவசரத்தையும் ஆத்திரத்தையும் புரிஞ்சுக்க மாப்ள. ஐயோ இந்தா மாப்ள, சீக்கிரம் செக் பண்ணு மாப்ள, 2 பேரும் பாப்போம். சீக்கிரம் சீக்கிரம். டேய் அப்படிலாம் தட்டாதடா, டெலீட் ஆயிட போகுது வீடியோ. ஐயோ மச்சி செத்திச்சு. என்னடா சொல்ற? டேய் டேய் மாப்ள, புது போன்ரா, புத்தம் புதுசு இப்பதான்டா வாங்கினேன். எதுவுமே ஆகாது, எல்லாமே கிளீனா தெரியும்னா. தெரியலையே. அடேய் கடக்காரா, இந்த படம் ஓபன் பண்ணும்போது தொங்கிருச்சு மாப்ள. ஐயோ பார்க்க முடியாது போல் இருக்கு அந்த படத்தை. ஐயோ என்னடப்போ பண்றானே போட. என்ன மல்லு கட்டுறான்? இல்ல மச்சி, டோட்டலா தொங்கிச்சு. ஐயோ இதுக்கு வேற வழியே இல்லையாடா. அகார்டிங் டு அலெக்சாண்டர் கிரகேம் பெல் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைக்காரங்கிட்டே எடுத்துட்டு போயிடுவோம். மாப்ள புது போன்ரா. ஆமா மாப்ள. ஐயோ இதுக்கு வேற வழியே இல்லையாடா. மச்சி வா. என்ன மாப்ள இது? ஆமாண்ணே, அது தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ வந்துச்சா, அதை பார்க்கலாமேன்னு டக்குன்னு ஓபன் பண்ணேன். அப்பையில இருந்து இந்த போன் இப்படி இருட்டடிச்சு போச்சு. என்னாச்சுன்னே தெரியல. தயவு செஞ்சு எப்படியாவது என் போனை ரெடி பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ், அர்ஜென்ட்டுங்க. வீடியோல இது மாதிரி அட்டப்படம் வந்துச்சா? ஆமா 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 ஆமா, இந்த மாதிரி அட்டப்படம் தான் இருந்துச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி சரி. என்ன சொல்றீங்க? என்ன அண்ணா பாத்து 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 போற உர்றா. புது போனுமாப்ப. ஏன் ஸ்க்ரூட்ரைவர் போட்டு கழட்டுறாரு சார்? மொபைல் எந்த வீடியோ படம் வந்தாலும் அட்டப்படம் வந்தாலும் உடனே ஓப்பன் பண்ணிடுறதா? நான் இல்ல பிரதர், இவன். ஏன்னா சார் உங்க மொபைல் வைரஸால கரெக்ட் ஆயிருக்கு. வைரஸா? உடனே எல்லாம் சரி பண்ண முடியாது. ஃபிளாஷ் பண்ணணும், ஓஎஸ் போடணும், நிறைய வேலை இருக்கு. எப்படியும் ஒரு 1000 ரூபாய் ஆகும் சார். 1000 ரூபாயா? என்னது இது? வைரஸா? வைரஸ். ஆமாங்க, உங்க மொபைலுக்கு யாரோ வைரஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க அனுப்பின லிங்க் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அண்ணே அது ஏதோ வீடியோ மாதிரி இருந்துச்சு, அதான் ஓபன் பண்ணேன். வைரஸ்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. தெரிஞ்சிருந்தா அப்புறம் ஏன் நான் ஓபன் பண்ண போறேன்? ஆமா, அது வைரஸ் தானே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்பெல்லாம் புதுசு புதுசா ஏதோ வைரஸை கண்டுபிடிக்கிறாங்க. வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல் மூலமா எல்லாருக்கும் வைரஸ் பரப்புறாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து ஃபோன் எப்படி காப்பாற்றிடுது? நம்ம ஃபோனுக்கு வர எல்லா ஃபைலுமே ஓப்பன் பண்ணக்கூடாது. தெரிஞ்ச நம்பர்லேருந்து எதாவது வந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுங்க. தெரியாத நம்பர்லேருந்து எதாவது வந்துச்சுன்னா அது ஓப்பனே பண்ணக்கூடாது. அது மட்டும்தாங்க ஒரே வழி. சரிண்ணே, ஃபோன் எப்பனே சரியாகும்? நாளைக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு வரைக்கும் அந்த வீடியோ? சரி, நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன். என்ன மாப்பிள்ளை இது, கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இப்போ தேவையில்லாமல் 1000 ரூபா செலவு. ஆனால் மாப்பிள்ள, அந்த வீடியோ அனுப்புனவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவனை கும்மிடுவேன் கும்மி. சரி வா வா, எத்த கழிப்பு நாளை வந்து வாங்கிக்கிறேன். பார்த்து பக்குமா பண்ணுங்க, எப்படியாவது காப்பாத்திடுங்க வீடியோவை. ஆடியோ ஃபைல் அன்னோன் நம்பரா இருக்கே. ப்ரொஃபைல் பிக் வேற இல்ல. யார் அனுப்பியிருப்பா? என்ன வேதாஜி, என்ன பண்ணுறீங்க? இல்லைங்க, புது நம்பர்ல இருந்து ஆடியோ ஃபைல் வந்திருக்கு. யார் நம்பர்னே தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு யோசனை? ஓபன் பண்ணியே பாத்துறேன். ஏன் எல்லாம் ஓபன் பண்ணாதீங்க. ஏங்க? இல்லைங்க, இப்போ கண்ட கண்ட நம்பர்ல இருந்துலாம் அது என்ன சொல்லுவாங்க, இது வைரஸ் அதெல்லாம் வந்துதான். அப்புறம் ஃபோனு ரப்சர் ஆகிடும். எல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. என்னங்க சொல்றீங்க? அட ஆமாங்க, இப்படி தான் நம்ம பஞ்சுக்கு தெரியாத நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன ஏதுன்னு தெரியாமல் துடுக்காம ஓப்பன் பண்ணிட்டான். அவள் தான் ஃபோனு கண்டோம், ஹேங் ஆயிடுச்சு. ஆனே ஆல. அப்படியாங்க? அட ஆமான்றங்க. அப்புறம் ஃபோனை ஆன் பண்ணுறோம், அது பண்ணுறோம், ஆனே ஆல. அப்புறம் தெரிஞ்ச மொபைல்கள் போய் ஃபோனை ரிப்பேர் கொடுத்தா
அவன் ஹேங் ஆயிடுச்சு அதாயிடுச்சு வைரஸ் ஆயிடுச்சு இன்னும் சொல்கிறான் புரியல. அவன் சொல்றானே இந்த மேட்ரே தெரியும். ஐயோ நிஜமாவாங்க? இப்படி இல்லாம நடக்குது? ஆமாங்க. நல்ல வேளை நீங்க சொன்னீங்க, இல்லைன்னா இதை ஓபன் பண்ணிருப்பேன். இப்பவே இதை டெலீட் பண்ணிடுறேன். என்னங்க? டெலீட் பண்ணாதீங்க. ஏங்க? இதை பாருங்க, நம்ம எப்பவுமே நமக்கு தெரிஞ்சவங்க நம்பர்லாம் ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கிறது கிடையாது. அதனால அது யார் நம்பர் நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, நான் நல்லா செக் பண்ணிட்டேன். தெரிஞ்சவங்க நம்பர் இல்லை இது. ஏன் இப்படி டப்பு டுப்புன்னு முடிவு எடுக்கிறீங்க? தெரிஞ்சவங்க யாராவது நம்பரை மாற்றிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு பாருங்க. This number is currently switched off. Please try again later. ஏங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. இப்பதான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள சுவிட்ச் ஆஃப்னு வருது. இது எனக்கு தெரிஞ்ச நம்பர் இல்லைங்க. நான் டெலீட் பண்றது தான் நல்லது. சரி பண்ணுங்க. டெலீட் பண்ணியாச்சு. டென்ஷன் போச்சா? ம். ஏங்க டென்ஷன் போச்சுன்னு மறுபடியும் பூனையை தூக்கி மடியில் கட்டிக்கிறீங்க? இது டென்ஷனான வேலை இல்லைங்க, யூஸ்ஃபுல்லானது. ஆமா, இந்த யாரை கண்டுபிடிச்சோன்னு தெரியலங்க. வா, அதே தூக்கி மடியில் வச்சுன்னு குத்து வச்சது. எனக்கு ஃபோன் வருது. ஓ எஸ்கூஸ் மீ. முதல்ல இந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும். மஞ்சு, சொல்லு வேதா. மஞ்சு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னாச்சு வேதா? உன் மொபைலுக்கு ஏதாவது தெரியாத நம்பர்ல இருந்து ஆடியோ வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிடாத, அதை டெலீட் பண்ணிடு. தெரியாம டவுன்லோட் பண்ணிட்ட, மொபைல் ஹேங் ஆயிடும். அதுக்கப்புறம் உன் மொபைல் வேஸ்ட் தான். என்ன வேதா சொல்ற? வைரஸ் அனுப்புறாங்கடி. ரான்சம்வேர்னு ஒரு வைரஸ் வந்துச்சுல, அது மாதிரி மெசேஜ் வந்தா ஹேங் ஆயிடும். ஆடியோ ஃபைல கேட்டதுக்கு அப்புறம் வேதா என்ன பண்ணுவா? எப்படியும் நமக்கு தான் கால் பண்ணுவா. அவகிட்ட என்ன பேசுறது? எப்படி அவளை சமாளிக்கிறது? எஸ், இந்த தடவை பிளான் மிஸ் ஆகல. வேதா சொல்லுங்க. மல்லிகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆம், சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? மல்லிகா, உங்க மொபைலுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து ஆடியோ வீடியோ வந்ததுன்னா நீங்க ஓபன் பண்ணாதீங்க. அதை உடனே டெலீட் பண்ணிடுங்க. ஏன்? எதுக்கு இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்க மல்லிகா, நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். இப்போல்லாம் நம்ம மொபைலுக்கு வைரஸ் தெரியாத நம்பர்ல இருந்து ஏதாவது ஆடியோ வீடியோ மூலமா சென்ட் பண்றாங்க. நாமளும் அது தெரியாம ஆடியோ வீடியோ தானேன்னு ஓபன் பண்ணி பாக்குறோம். ஆனா அது ஆடியோ வீடியோ இல்ல, வைரஸ். ரீசெண்டா ரான்சம்வேர் வைரஸ்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி இனிமே தெரியாத நம்பர்ல இருந்து எந்த மெசேஜ் வந்தாலும் நானும் பார்க்க மாட்டேன், நீங்களும் பார்க்காதீங்க. டெலீட் பண்ணிடுங்க. ஹலோ, இல்ல. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். சரிங்க மல்லிகா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும். நான் ஃபோனை வைக்கிறேன், நான் அப்புறமா பேசுறேன். பாய். பாய்.
எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் போடுறேன். இந்த தடவை போட்ட பிளான் சொதப்பிடுச்சே. இந்த வேதவல்லி விஷயத்துல நான் நெகட்டிவா நினைச்சதெல்லாம் அவளுக்கு பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நான் பாசிட்டிவா நினைச்சா அவளுக்கு நெகட்டிவா நடக்குமோ? இல்ல, இந்த விஷயத்தை இப்படி விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். என்னங்க ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? பாசமா தலைவலிக்குதுங்க, மண்டிய பழகுது, கண்ணீர் இது வலிக்குது, ஒரு மாதிரி இதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. தலைவலிக்குதா? நான் வேணா டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா? ரெண்டுத்தையும் ஒன்னா குச்சி வாந்தி எடுக்குதா? நீங்க வேற சும்மா இருங்க, நான் வேணாம். ஏங்க டீ குடிச்சா தலைவலி சரியாயிடுங்க. இது அதனால கிடையாதுங்க. இது வந்து பாடி உஷ்ணம், சூடு. ஹீட்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே போதுமே. இதுக்கே நீ இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? எண்ணெயா? ஆமா. எனக்கும் எண்ணெய்க்கும் சின்ன வயசுல இருந்தே ஆவாது. பாருங்க, நான் என்னன்ற வார்த்தையை கேட்டல பயங்கரமா கோவம் வரும். நான் இது என்ன வச்சதே கிடையாது, வைக்கவும் மாட்டேன். ஐ டோன்ட் லைக் இட். இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தானே சூடு குறையும். ஹலோ, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் என் சூடு குறையும்னா அப்படி ஒரு குளியல தேவையில்லைங்க. நாங்கள் சூடு குறையத்துக்கு வேறு பண்ணிக்கிறோம், போங்க. என்னங்க, நான் உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறேன், ஓகேங்களா? வேதாஜி, நீங்க என்ன குளிப்பாட்டீங்கன்னா நான் 1000 தடவை குளிக்கிறதுக்கு ரெடி. கக்கூஸ் ப்ரெஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அப்போ கூட எண்ணெய் தேகாம இருந்தா ஓகே. எண்ணெய் தேய்ச்சி தானா தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்க அப்படி வரீங்களா? இப்ப சொல்றீங்க. இன்னைக்கு என்னோட வேலை உங்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது தான். அத பண்ணாம நான் வேற எந்த வேலையும் பண்ண போறது இல்ல. ஹலோ, நாங்க நம்ம சொல்லிருக்கிறேன் பாருங்க. சும்மா சவால்லாம் விடாதீங்க. நான் பார்க்காத சவாலா இல்லை நான் பார்க்காத பவாலா எல்லாம் விளையாது. நான் ஒன்று டிசைட் பண்ணிட்டேன், அவள் தான். அதுக்கப்புறம் நானே என் பேச்சை கேட்க மாட்டேன். நான் என் இல்லத்தில் பற்றி விஜய் மாதிரி. என்ன பண்ணுகிறீங்க? என்ன என்னையா? உட்காருங்க, தலையில தேய்ச்சி விடுறேன். நான் பாட்டு இந்த பேசினதுக்கு நீங்க பாட்டு டக்குன்னு சைல இருக்கிறீங்க. ஆனா வைங்க, வேணாங்க, என்ன சொல்றீங்க புரியாது, போயிடுங்க. வேணா பக்கத்துல வராதீங்க, வேணா எனக்கு புரியாதுங்க. ஏங்க ஏங்க வேணாம், ஏங்க என்ன புரியாது, எனக்கு விடுங்க. என்ன புரியாது, ஏங்க விளையாடாதீங்க. ஏங்க விடு விடு, சொல்ல கேளுங்க. பண்றீங்க சொல்ல வேணாம், புரியாதுங்க. ஏங்க வேணாம், எனக்கு என்ன புரியாது சொல்றேன், கேளுங்க. நீங்க நீங்க ஏங்க, நீங்க எங்க போனாலும் விட மாட்டேன். வேணாம் விடுங்க. ஏங்க சொல்ல கேளுங்க. சொல்ல கேளுங்க. எனக்கு என்ன பிடிக்காதுங்க. ஏன் புடிங்க புடிங்க புடிங்க. என்னடா சொல்லு. தலையில என்ன வைக்கணும்ன்றாங்கடா. பாத்தீங்களா சுந்தர், சின்ன விஷயத்துக்கு போய் எப்படி தேவையில்லாம பெருசு பண்றாருன்னு பாருங்க. எது சின்ன விஷயம்? நான் உனக்கு தெரியலனா சின்ன வயசுல இருந்து நான் தலைக்கு என்ன வச்சதே கிடையாது. சொல்லலாம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்பதான் உங்களை பாத்துக்கிறதுக்கு நான் வந்துட்டேன்ல. நட்ராஜ், அவர் புடிங்க. இன்னைக்கு அவர் தலையில என்ன வைக்காம விட போறது இல்ல. என்ன தானே வச்சுக்கேன். ஏய், நீ எப்படா கட்சி மாறின? நான் ஒன்னும் கட்சி மாறல, நான் எப்பவுமே அவங்க கட்சி தான். நீயும் அவங்க கட்சி தான். இருந்து போட்டோம், அவங்க கட்சி தான். ஆனா இந்த விஷயத்துல நான் எதிர் கட்சி. உண்ணா நீ உண்ணா. ஐயோ, என்னக்கா கூத்து இது? தெரியலையே. விட்டா அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க புடிங்க நட்ராஜ். மரியாதையா நில்லு. முடியாத ஆர்வ கோளாறு. பெரிய கபடி மேட்ச் நடக்குது.
டேய் சுத்து போடா டேய் 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 அண்ணா உடறா டேய் அண்ணா டேய் அப்படியே அமுடா டேய் எங்கடா ஓடுற என்னடா நீ போடா டேய் 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 நில்லுடா டேய் எங்கடா ஓடுற டேய் ஓடாத நில்லு புடிங்க அவரை. என்னடா என்ன நடக்குதுங்க? அப்ப என்ன ரகல இங்க யாரோட பிரச்சனை? அது வந்து மாமா, இவர் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம உடம்பு சூடாகி போய் கண்ணெரிச்சல் தலைவலி அது இதுன்னு சொல்றாரு. அதான் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடலான்னு பார்த்தா குழந்தை மாதிரி ஓடி விளையாடிட்டு இருக்காரு. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்குது? இத்தனை நாள் கழிச்சு இந்த பசங்க இவ்வளவு கலகலப்பா இருக்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவனை பிடிக்கணும் அவ்வளவுதான். உங்களால முடியாது, நான் பிடிச்சு காமிக்கிறேன். ஓடுறா பாப்பா. அண்ணா நில்லு மரியாதை நில்லு பாப்பா அண்ணா இந்த சைடு வா இந்த சைடு வா கம் 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 அவ்வளோ புடிக்கலாம் பாரு என்னண்ணா இப்போ என் தலை எழுத்து இந்த கன்றாவி எல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. எங்க ஓட பாக்குற சரி பிடிச்சிட்டாங்க. என்ன வைக்க மாட்டேன் நான் சொல்றேன் மாட்டினியா தட்டுங்க நீ தட்டுங்க நல்லா தட்டுங்க தட்டி தேவைங்க தட்டி தேவைங்க பாக்கல ஆமா நல்லா பெரிய எக்ஸிபிஷன் நடக்குது அப்படியே பாக்குறதுக்கு.